கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாமும் கூட இந்த 39ஆம் சங்கீதத்தை அநேக முறை தியானித்திருக்கிறோம். அநேக விதங்களிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அநேக சூழ்நிலைகள் மத்தியில் நம்மோடு கூட பேசுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது எதிர்த்தோனிடத்தில் ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இந்த தாவீது ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன தீர்மானம் எழுதுகிறார் என்றால், நான் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என்ன செய்தேன், என் வழிகளை காத்து கொள்ளாடுவேன். என் வாயை நான் என்ன பண்ண போறேன், கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக வேளைகளில் எதுதான் கஷ்டம்? வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எதையாவது பேசிக்கிட்டே இருக்கலாம், தெரியாது. சும்மா இருன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடும். ஸ்கூலில் பாருங்கள், பசங்க ஒரு 10 பிள்ளைங்க இருந்தால் போதும், அவங்கள மேய்க்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். பேசாத என்ன அடித்தாலும் அடித்து அடுத்த செகண்ட் போய் பக்கத்தில் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசுங்க. எனக்கு என்னோடய ரிப்போர்ட் கார்டில் நான் பேபி கிளாஸ் படிக்கும்போது மிஸ் எழுதின கமெண்ட்டே இதுதான், பேசிக்கொண்டே இருப்பாள். எல்லாம் தூங்க வைப்பாங்க ஒரு 1 hour அந்த ப்ரீகேஜி படிக்கும்போது. அந்த நேரத்தில் எல்லா பிள்ளைங்களையும் எழுப்பி நான் கதை பேசிட்டு உட்காந்துருப்பேன். நாங்கள் தூங்க மாட்டோம், பேசிக்கிட்டே இருப்போம். கதைட்டு பாரு, அவங்க இங்கே மாற்றி அங்கே மாற்றி இடம் மாற்றி எங்கே போனாலும் பேசுவேன். அந்த மிஸ் எழுதின கமெண்ட்டே தான். காரணம் என்ன, வாய் ஓயாது. சிறு பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் வாயை மூடுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் தேவையான நேரத்தில் சிலர் பேசவே மாட்டாங்க. எப்போ தேவையோ அப்போ பேச மாட்டாங்க, எப்போ தேவையில்லையோ அப்போ பேசுவாங்க. பேசுன்னு சொல்லி பாருங்களேன், பேச மாட்டாங்க. ஒரு பேச்சு போட்டியில் கொஞ்சம் பேசுங்க, பேச மாட்டாங்க, பயமாக இருக்கும். தேவ செய்தி கொஞ்சம் கொடுங்க, அப்போ வாயில் வராது. முக்கியமான நேரத்தில் வாய் திறக்க பயமாக இருக்கும். தேவையே இல்லாதப்ப நமக்கு பேச்சு போட்டி வச்சா நம்ம தான் ஃபஸ்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை காத்துக்கொள்வேன். அது கூட எப்படி அடக்கி வைப்பார், கடிவாளம் போட்டு அடக்கி வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். இது என்ன சுத்திகரிப்பின் மாதம் ஆரம்பிக்க போகிறோம். அதில் ஒன்றா பார்த்துட்ருக்கோம். முதல்ல கண்ணுக்கு என்ன பார்த்தோம், கண்ணாடி போடணும்னு பார்த்தோம். அந்த கண்ணாடிக்கு பேர் ஆண்டவர் சொன்னார் நேற்று, சூப்பர் டைமென்ஷன் ஸ்பெக்ஸ். என்ன கண்ணாடி அது? சூப்பர் டைமென்ஷன். முதல்ல கண்ணு பார்த்துக்கணும். ரெண்டாவது, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், என் வாயை கடிவாளம் போட்டு அடக்கி வைக்க போகிறேன். இதான் ரொம்ப கஷ்டம். இப்போ கொரோனா வந்தோன்னா நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லாம் ஒரு மாஸ்க் போட்டு வாய் பேச முடியாது. பைக்கில் போகிறவங்க பேச முடியாது, வாய் பேசுறதுக்கு பயம். ஏன்னா நல்லா டைட்டாக கட்டிட்டு போகிறதுனால பேசினாலும் கேட்காது. இவர் நல்ல ஹெல்மெட் போட்டு போவார் ஹஸ்பண்ட், இவங்க பின்னாடி என்ன கற்றுனாலும் கேட்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தைரியமாக போகலாம் அவர். அது ஒரு பாதுகாப்பு கவசம். அது உலகத்துக்கு மாத்திரம் இல்லை, வாய்க்கும் என்ன செய்கிறது, பாதுகாப்பு கொடுக்க ஒரு கவசமாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி என் வாயை நான் காத்துக்கொள்வேன். இந்த பொருத்தனையோடு இந்த நாளில் நாம் கடந்து போகிறோம். நம் வாயை காத்துக்கொள்ளும் போது, நம் நாவை காத்துக்கொள்ளும் போது நாம் பெற வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த வாயில் பேசுகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் சில நேரம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக முன்னாடி போய் நிற்குமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம பேசின வார்த்தைகளை என்ன பண்ணுமா, முன்னாடி போய் நிற்குமா. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுன்னா நம்ம பேசின வார்த்தை போய் முன்னாடி நிற்கும். அதை அறிக்கையிடுற வரைக்கும் போகாதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன பண்ணணும், பேசும்போது ரொம்ப விசுவாசத்தோடு பேசுவோம், தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவோம், அன்பான வார்த்தைகளை பேசுவோம், பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுவோம். அது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாத பேசி குழப்பம் பண்ணுறதை விட யாரை பற்றியும் தேவையில்லாமல் பேச வேண்டாம்.
வீண் வார்த்தைகளை பற்றியெல்லாம் அன்னைக்கு பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் கடிவாளம் போட்டு அடக்கி வைக்க போகிறேன் ஆண்டவரே. அது பேசும்போது ஒரு கடிவாளம் இழுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எப்படி குதிரை ஓடிக்கிட்டே இருக்குமா? அதுக்கு ஏன் கடிவாளம் போடுவாங்கன்னா அப்படியே ஸ்லோ ஆகிடுமா? ஓடுற எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது, திடீர்னு அப்படியே ஸ்லோ ஆகுமா? அந்த கடிவாளத்தை ஒரு இழுத்து ஒரு சவுக்கில் ஒரு அடி அடித்தா ஓடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையும் கடிவாளத்தில் ஒரு இழு இருக்கணும். அப்போ தான் ஓடும் கரெக்டாக, இல்லைன்னா வேற எங்கன்னா ஓடிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே பார்க்குறோம், என் கடிவாளத்தால் என் வாயை அடக்கி வைப்பேன் என்றேன், நான் மௌனமாகி ஊமையனாய் அமர்ந்திருந்தேன், நலமானதையும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் என் இருதயம் என்ன செய்தது? அனல் கொண்டது. அப்போ தான் விண்ணப்பம் பிறக்கிறது. அதாவது எவ்வளோ அழகான ஒரு வேர்டு, எல்லாம் ஒரு கண்டினியூட்டி அந்த வார்த்தைகளில். நான் பேசாமல் இருந்தேன், என் துக்கம் அதிகரித்து எனக்குள்ள ஒரு அனல் மூண்டது. இது வரைக்கும் அந்த அனல் வரல, இது வரைக்கும் அந்த அக்கினி எங்கன்னு தெரில. இந்த வாய் பேசாமல் இருந்தவொன்னே ஒரு அனல் மூண்டது. அந்த அனல் மூண்டோன்னே என் இருதயத்திலேருந்து என்ன வருதான்? திட்டு வரல, வீழ்வார்த்தை வரல, சாபம் வரல, தேவனற்ற வார்த்தைகள் வெளிப்படலை. என் இருதயம் என்ன செய்தது? விண்ணப்பம் செய்தது. அப்பதான் விண்ணப்பம் வருவான். இல்லைன்னா எதுக்கு விண்ணப்பம் பண்ண தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க 1 மணி நேரம் என்ன 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது? எதுக்காக அங்கே 1 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ண முடியும்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்குலாம் அப்படி ஒன்றும் இல்லையே. என்னதான் எழுதி வச்சு 2 பக்கம் வாசித்தா கூட சோத்திர பலி வாசிக்கிற மாதிரி வாசிப்பாங்க. எப்படி? விண்ணப்பம் எழுதி 2 பக்கம் வாசித்தா கூட 1 மணி நேரம் என்னங்க ஜெபம் பண்ணுறது? காரணம் என்ன? வாயை அடக்காததுனால, கடிவாளம் போடாததுனால எதையோ பேசுது. விண்ணப்பம் இருதயத்திலிருந்து வரமாட்டேங்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு தேவன் அழகாக ஒரு ஜெபம் பண்ணோம், எனக்கு ஜெபம் தடையாக இருக்குது, ஜெபிக்கவே முடியலன்னா நாம் என்ன செய்யணுமா? நம்ம நாவை காவல் வைக்க வேண்டும். நலமானதை கூட பேசாதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நல்லது தான். நான் என்ன ரொம்ப நல்லது தாங்க சொன்னேன், நல்லதே சொல்லாதீங்க. நம்ம சொல்கிறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அமர்ந்திருந்தேன், ஊமையனாகி நான் அமைதியாக இருந்துட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு தேவன் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் இதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பதறி கேட்குறாரு. அவர் சொன்னார், நீ வா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்ட்டார், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்ட்டார். எல்லாம் சொன்னோன்னே ஆபிரகாம் கேட்குறேன், எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்கிறார் 15ஆம் அதிகாரத்தில், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும், பலன் அல்ல பலனும், ஐ எம் தை எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட். நான் தான் உனக்கு ரிவார்ட். ரிவார்ட்னா என்னது? நான் தான் உனக்கு கிஃப்ட்டு, நான் தான் உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம், உன்னுடைய பரிசு பொருள். ஐ ஆம் தி கிரேட் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டு. அது மாதிரி ஒப்பிடத்தக்க ஒரு பெரிய ரிவார்டே கிடையாது. மகா பெரிய பலன் என்று தமிழ் எழுதியிருக்கு, ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்கு? எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தான் ஒரு ரிவார்டு. எனக்கு எங்கே அவார்டு கிடைக்கல, இங்கே ரிவார்டு கிடைக்கல, இங்கே ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா நமக்கு ரிவார்டெல்லாம் அங்கேருந்து வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கேட்குறாரு, இதெல்லாம் சொல்கிறார், நான் இந்த எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னா இவர் கேட்குறாரு, ஆண்டவரே இதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, அது என்ன நடக்கலையே? நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, நீ தேவரீர் எனக்கு என்ன தருவீர்? ஏன்னா இவருக்கு எல்லாம் இருக்குது, கேட்குறதுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. ஆபிரகாம் சொத்து இருக்குது, சுதந்திரம் இருக்குது, வேலைக்காரர் இருக்காங்க, வேலைக்காரிகள் இருக்காங்க, ஒட்டகங்கள் இருக்கிறது, ஆடு மாடுகள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. பெரிய சீமான் ஆயிட்டார். பூமி தாங்காத அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார் ஆண்டவர். பாலைவனத்துக்கு வந்தார். போன தடவை பார்த்தோம், பாலைவனத்தை சோலைவனமாய் மாற்றினவர் ஆபிரகாம். ஆபிரகாமை கொண்டு தேவன் என்ன செய்தார்?
அந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றி கொடுத்தார். அப்போ நம்ம போகிற இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாறணும்னு நம்ம பார்த்தோம். இப்போ எல்லாம் கிடச்சிருச்சு, எல்லாம் ஓகே, ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருந்தது, இப்போ சாப்பாடு பிரச்சனையே இல்லை. பீரோவில் காசே இல்லாமல் இருந்தது, இப்போ பீரோவில் நல்ல ஆண்டவர் அப்பப்போ தேவைக்கு அந்த நேரத்தை கொடுத்துட்றாரு. வஸ்திர குறை இருந்தது, ஆண்டவருக்குள்ளே வரும்போது எத்தனை பேர் 2-3 புடவைகளோடு வந்தோம். எத்தனை பேர் சரியான வஸ்திரம் இல்லாமல் வந்தோம். தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது எத்தனையோ குறைவுகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேவன் என்ன கொடுத்துருக்காரு? எல்லாம் பூரணமாக கொடுத்துருக்காரு. வைக்க இடம் இல்லை, அப்படி தான் கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பூரணமாயிடுச்சு. ஆபிரகாமுக்கு நல்ல வசதி, நல்ல இது, வயசு, நல்ல வயசு, நல்லா சாப்பிட்றாரு, சந்தோஷமாக இருக்கார், நல்ல பேலன் கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓகே. ஆனால் என்ன இல்லை? பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, எனக்கு என்னப்பா தருவீங்க? கொடுத்ததெல்லாம் பிரச்சனை இல்லை அவருக்கு. எனக்கு என்ன தர போகிறீங்க? எல்லாம் இருக்குது, பிள்ளை இல்லை. ஆனால் அப்போ தான் ஆண்டவர், ஆபிரகாமே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ விசுவாசத்தை தேவன் என்ன செய்தார்? ஆபிரகாமுக்கு பழக்குவித்தார். வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு ஆபிரகாமை தேவன் என்ன செய்தார்? சில காலங்கள் அந்த சோதனைகள் வழியாய் நடத்தி அவரோட வார்த்தையை நிறைவேற்றுகிற வரைக்கும், அந்த 17ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்தார்? அவரை பழக்குவித்து, சரிப்படுத்தி, சீர்படுத்தி. ஒரு பக்கம் சாரை உள்ளிருந்து சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிப்பு வருது அவங்களுக்கு? 90 வயசு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட, இனிமேல் பிள்ளை தரப்போறாரான்னு உள்ள நின்று சிரிக்கிறார்கள், நகைக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நான் சில நேரம் தேவன் கொடுப்பேன்னு சொன்ன ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் நமக்கு ஒரு வேளை இது நகைப்பாய் தான் இருக்குது. இதெல்லாம் நடக்குமாக்கும், இப்படிலாம் நடத்துவார், அதெல்லாம் நடக்காது. ஆனால் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நடவாதிருக்கும். அவரால் செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. அவர் சொன்னார்னா செய்வார். நாம மறந்துடுவோம், அவர் மறக்கவே மாட்டார். நாம ஒருவேளை அதை குறித்ததான அறிவே இல்லாமல் போயிடுவோம். அவர் ஒரு நாளும் அதை செய்யாமல் இருக்க மாட்டார். ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் சத்தியம் உள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம வாயினாலே பாவம் செய்து ஆண்டவரை கேள்வி கேட்டு, ஆண்டவர் எனக்கு என்னப்பா தருவீங்க? எல்லாம் இருக்குது, என்னத்தை கொடுத்தீங்க? ஆண்டவர் எப்படி தான் கேள்வி கேட்குறோம், இன்னைக்கு வரைக்கும் எப்படி தான், என்னத்தை கொடுத்தீங்க? எல்லாரும் சொன்னால் இந்த குளிர்காலத்தில் எல்லாருக்கும் நல்ல இருமல். உடனே ஆண்டவரை போய் எல்லாரும் எப்படி கேட்குறது? எனக்கு என்னத்தை கொடுத்தீங்க? இருமலை தான் கொடுத்தீங்க. ஆனால் இருமல் மத்தியிலும் கர்த்தர் ஊழியத்தை செய்ய, நம்ம குடும்பத்தை நடத்த பலன் கொடுக்குறாரே கிடையாது. காரணம் என்ன? நாம் தேவனை இன்னும் ருசி பார்க்க கற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இந்த நாவு இருக்கே, ஃபஸ்ட்டு ருசிக்கணும். நாவு கடிவாளத்தை அடக்கி வைக்கணும் சொல்கிறோம்ல, அது முதல்ல டேஸ்ட் பண்ணணும். எப்படி ஒரு பிரியாணியை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம். அந்த பிரியாணியில் அந்த மட்டன், அந்த எலும்பு, அதை சாப்பிட்றதுலாம் எப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க நிறைய பேர். எனக்கு தெரியாது, முந்தி சாப்பிட்டேன், ஆனால் அந்த எலும்பெல்லாம் சாப்பிட தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லாம். அப்பா அந்த பிரியாணி டேஸ்ட் இருக்குது அப்படின்வாங்க. அதில் இருக்க டேஸ்ட்டு ருசி பார்க்குறேன்னா, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய அன்பை நாம் எத்தனை பேர் ருசி பார்க்கிறோம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும் அவர் யாரு, அவருடைய மகிமை என்னன்னு தெரியும், அவருடைய அன்பு என்னன்னு தெரியும், அவருடைய ருசி என்னன்னு தெரியும். அவரை டேஸ்ட் பண்ணாதவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதோ இயேசு ஒரு கடவுள்னு தெரியும், அவ்வளோதான். ஆனால் அவரை டேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இயேசு கடவுள் மாத்திரம் இல்லை, எனக்கு அப்பா, எனக்கு எல்லாம் அவர் தான். என்னுடைய தகப்பன் மாத்திரமல்ல, என் தாய் போல் இருக்கிறவர் மாத்திரமல்ல, என் சகோதரன் மாத்திரமல்ல, என் உற்றார் உறவின் எல்லாமே எனக்கு அவர் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் தெரியாது.
அப்போ டேஸ்ட் அண்ட் see the Lord is good என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நாம் தேவனை ருசிக்க வேண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாம என்ன படும், பக்குவப்படும், பழக்குவிக்கப்படும். இல்லைன்னா அது பாட்டுக்கு பிளாபர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக இந்த நாவை நாம் எப்படி பழக்குவிக்க வேண்டும் என்றால் வேத வசனங்களுக்கு பழக்குவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பலமான ஆகாரமாக்கிய வேத வசனங்களை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை அறிக்கையிட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அறிக்கை எதுவாக இருக்கக்கூடாது, அவிசுவாசமான அறிக்கையாக இருக்கக்கூடாது. ஆபிரகாமை போல் அறிக்கையிடும் போது என்ன ஆகுது, நம்மளை பழகி வைக்கிறதுக்கு ஒரு டைம் அவருக்கு தேவைப்படுது. ஆபிரகாமை பார்த்த நாம் என்ன செய்யணும், அவரிடத்தில் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை பழக்கு வைக்கிறதுக்கு வசனத்தை சரியாக பேச கற்றுக்கணும். எதையோ வளர்றதுக்கு பதிலாக, அவிசுவாசமாக பேசுறதுக்கு பதிலாக, பயமுள்ள வார்த்தைகளை பேசுகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், வேத வசனங்களை பேசுங்கள். வீட்டில் பேசும்போது வேத வசனத்தை வச்சு பேசுங்க. இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவர் செய்வார். நீங்கள் உங்கள் வார்த்தையை சொன்னீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. வீட்டில் எத்தனை ரட்சிக்கப்படாத ஹஸ்பண்டாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத மனைவியாக இருக்கலாம், போய் அவங்கக்கிட்ட போய் எத்தனை உங்கள் சொந்த வார்த்தை சோக வார்த்தையெல்லாம் சொன்னால் கூட கேட்கவே மாட்டாங்க. வசனத்தை வச்சு பேசி பாருங்கள், வசனத்தை சொல்லி பாருங்கள், தெரியும். ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு கூட ஒன்றுமே சொல்ல வேண்டாம், வசனத்தை மாத்திரம் சொன்னால் போதும். வசனத்தை வச்சு பேசி பாருங்க. இந்த வசனம் கிரியை செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவரெல்லாம் தேவனா அப்படின்னு கேட்டவர்களை மாற்றுகிறதற்கு இந்த வசனம் போதுமானது. இந்த வசனத்தை சொன்னவர்கள் பாக்கியவான்கள். என்னோட வாழ்க்கையில் இந்த வசனம் தான் கிரியை செய்யுது. ஒரே வார்த்தை தேவன் பேசினது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த வார்த்தை தான் என்ன செய்ய ஆரம்பித்தது, தினமும் என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்தது. அப்போ என்ன கற்றுக்கொள்ளணும், வார்த்தையை அறிக்கையிட பழக்க வையுங்கள். அது ஒரு கடிவாளம். முதல்ல தேவனை ருசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், வார்த்தையை அறிக்கையிட கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது எரேமியா சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை நான் என்ன செய்தேன், உட்கொண்டேன். அறிக்கையிடுறது ஒன்று, உட்கொள்ளுகிற அனுபவம் வேற. டேஸ்ட் பண்ணியாச்சு, அறிக்கை பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணுமா, உட்கொள்ள உள்ள போகணும். வெளியவே இருக்கிற வரைக்கும் எந்த மருந்தும் கிரியை செய்யாது. மருந்து உள்ள போகணும். இந்த வார்த்தைகள் உள்ள போனாதான் உள்ள போய் மாற்றங்களை உண்டு பண்ணும். அதுதான் அந்த இருதயத்தை என்ன பண்ணும், அனல் கொள்ள பண்ணும். இருதயத்தை அபிஷேகத்தினால் நிரப்பும். அவர் எழுதுகிறார், உம்முடைய வார்த்தைகள் என் எலும்புகளுக்குள் பிரவேசித்தது, என் எலும்புகளில் அக்கினி என்ன செய்தது, பற்றி எறிந்தது. அக்கினி என்ன செய்ததாம், பற்றி எறிந்ததாம். வேதத்தில் வாசிக்கிற ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதும்போது எழுதுகிறார், உம்முடைய அக்கினி என் எலும்புகளில் பற்றி எறிந்ததினால் உக்கல் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய எலும்புகளிலே வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட போன் கேன்சராக இருந்தாலும் இந்த வசனம் உள்ளே போனோன்னு சரியாயிடும். அது என்ன ப்ராப்ளம் போனில் இருந்தாலும் வசனம் உள்ளே போக 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 சுகம் உண்டாகும், கிருபை உண்டாகும். இந்த வசனம் என்ன செய்யும், நம்மை ஆசீர்வாதம். நமக்கு தெரியும் இந்த வசனம் ஜீவன் உள்ளது. அது ஒவ்வொரு வார்த்தை எழுத்து எல்லாத்துலேயும் ஜீவன் இருக்கு. இதை அறிக்கை எடுக்கிறது மாத்திரமல்ல, உட்கொள்ளும் போது நம்முடைய நாவு கடிவாளத்தால் என்ன செய்யப்படும், அடக்கி வைக்கப்படும். அப்படி அடக்கி வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். 4 பேர் வந்து திட்டுறாங்க, ஒன்றுமே செய்யலை, தப்பே பண்ணல, கஷ்டம்தானே. வாயை மூடிட்டுனா இருப்போமா? சும்மா என்ன, ஏன் இதுக்காக பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா இல்லை அவங்களுக்கு இன்னொரு பங்கு எக்ஸ்ட்ராவாக பேசும்போது பேசாமல் இருக்க முடியல. நிறைய நேரம் பேசிடுறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ அமைதியாக இருந்து பாரு, நான் பேசுவேன். நம்ம அமைதியாக இருக்கிற இடத்துலலாம் தேவன் பேசுனதை நாங்கள் அநேக வேளையில் பார்த்துருக்குறோம். அமைதியாக வந்துடும், ஆனால் கர்த்தர் பேசுகிறத பார்த்துருக்கோம். அதுக்கு நிறைய சாட்சி இருக்குது, அதெல்லாம் இப்போ சொல்ல டைம் இல்லை. இப்போ இன்றைக்கு தேவன் நாம் அமைதியாக இருந்தோன்னா
அது நமக்கு பலவீனம்னு நினைக்க வேண்டாம். அதுதான் நம்ம பலன். அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நம்மளுக்கு இன்னும் என்ன செய்ய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற வழி. அதனால தான் இங்கே அழகாய் சொல்லுகிறார் தாவீது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நலமானதை கூட பேசலை. நல்லது தான் கேட்கணும். பிள்ளைகிட்ட போய் நல்லது தான் கேட்காதீங்க, நல்லது தான் சொல்லாதீங்க. நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனால் ஒன்று நடக்கும், நாம் பேசாமல் இருந்தால் நம்ம இருதயம் நொறுக்கப்பட்டு அனல் மூலம் அப்போ என்ன பண்ணும், விண்ணப்பம். இந்த விண்ணப்பம் தான் கண்ணீரோடு பிறக்கும். இந்த கண்ணீரோடு பிறக்கிற விண்ணப்பத்துக்கு தேவன் என்ன செய்வார், நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று வாசிக்கிறது போல தேவன் அந்த விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறது மாத்திரமல்ல, அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். அந்த விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அந்த விண்ணப்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை தானாய் கொடுப்பார். அப்போ இது ஒரு பெரிய ஒரு ரகசியம். இன்றைக்கி இந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தையின்படி நலமானதையும் பேச மாட்டேன் ஆண்டவரே, நான் இனி அமர்ந்திருக்க போகிறேன், நீங்கள் பேசுங்க. நான் சும்மா இருந்தால் அவர் பேசுவார். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுறேன். நம்மளை மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருந்த ராஜாவாக நாம் இருந்திருந்தோம்னா, ராஜ்யங்கள் நம்ம கையில் இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? முதல்ல அந்த 3 கூட்டத்தையும், என்ன 3 பேரும் சொந்தக்காரங்க. சண்டைக்கு வந்தது யார்? 3 சொந்தக்காரங்க. அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், எல்லாரும் இந்த சொந்தக்காரங்க. ஒன்று விட்ட சித்தப்பா, ஒன்று விட்ட தம்பி தான் சண்டைக்காரங்க. எல்லாம் வந்து சண்டைக்கு நிற்கிறாங்க. யோசபாத் கிட்ட, ஆண்டவர் நீ சும்மா இரு. உடனே பாடும் பாடகரை முன்பாக. இது வரைக்கும் நாவு எதில் பழக்க வைக்கல, இந்த துதியிலே இப்போ துதியிலே பழகும். துதியிலே பழகி முன்னாடி துதிக்கிற வார்த்தைகள் போன உடனே எவன் நமக்கு ரோதமா கிரியை அவனே வெட்டி விழுந்துடும். நம்ம போய் வெட்ட வேண்டாம், நம்ம போய் அடிக்க வேண்டாம். தேவன் யுத்தம் போடும், அவனுங்களே அடிச்சுக்குவாங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளார். அப்போ இந்த நாளில் தேவன் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின்படி நலமானதையும் பேச மாட்டேன்ப்பா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து அவர் நமக்காக வழக்காடுவாராங்க. ஆமென்.